ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. சரிங்களா, இதில் கேஸ் 1 படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோக்கியோமெட்ரிக்கோட அப்ளிகேஷன் தான் என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. ஓகேங்களா, ஸ்டோக்கியோமெட்ரி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஸ்டோக்கியோமெட்ரி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது, ஒரு ரியாக்டன்ட்டில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது, எவ்வளோ மோல்ஸில் எவ்வளோ வெயிட்டு கண்டுபிடிக்க முடியுதா இல்லைங்களா, ஏங்கிற பொருளோட வெயிட் என்ன, ரியாக்டன் சைடு இருந்தாலும் சரி ப்ராடக்ட் சைடு இருந்தாலும் சரி நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த வெயிட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இதுக்கப்புறம் இதோட ஃபர்தர் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகேவா, ஒரு ரியாக்டன்ட் அப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குதுமா, ஒரு ரியாக்டன்ட் அப்படின்னு இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்டன்ஸ் அப்போ சப்போஸ் ஏங்கிற பொருள் எனக்கு என்னவா கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறேன் பி, ஆனால் பி மட்டும் கிடைக்காது, என்ன ஆகும், சம் பை ப்ராடக்ட்டும் கிடைக்குது. சரிங்களா, ஸோ அப்போ ஒரு பொருள் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக நம்ம டிசைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அதை வந்து பியூர் ப்ராடக்டாக வச்சுக்கலாம். அதை தவிர அன்வான்டெல்லாம் வருது. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஹைட்ரோ கார்பன் இருக்குது, அதை நான் எரிக்கிறேன் ஆக்சிஜன் போட்டு, எனக்கு என்ன கிடைக்குது ப்ராடக்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். சரிங்களா, இப்போ 2 பொருள் கிடைச்சிருச்சு. எனக்கு இதில் எனக்கு வாட்டர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். அப்போ வாட்டருங்கிறது நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட், டார்கெட். சரிங்களா, நான் டார்கெட் வந்து எனக்கு வாட்டர் தான், ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நான் பியூராக எதை மட்டும் தான் யோசிக்க போகிறேன், வாட்டர். அப்போ நான் அது என்னவா எடுத்துக்க போகிறேன், பியூர் சப்ஸ்டன்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே என்னது, இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். புரியுதுங்களா, அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு எடை இருக்குமா, இம்பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு எடை இருக்குமா, அதோட பர்சன்டேஜ் என்ன, ஈஸி. அது டோட்டல் மாஸ் டிவைடட் பை, அதாவது பியூர் மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. இம்பியூராக இருந்துச்சுன்னா என்னது, இம்பியூர் மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. அவ்வளோதான், அதான் அதுக்கு பேர் தான் என்னதுமா, பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி என்ன வந்திருக்கு, வெயிட் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. சரிங்களா, அதே மாதிரி வெயிட் ஆஃப் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள் டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு. வாட் வில் பி த பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இன் த சாம்பிள். ஓகேவா, ஸோ இதான் கொஸ்டின். ஸோ அதில் நமக்கு சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சிலதெல்லாம் என்னது நமக்கே தெரியணும், கார்பனோட வெயிட் என்ன, ஆக்சிஜனோட வெயிட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எப்படி சார் நான் வந்து இதை ஃபார்முலாவுக்கு மாற்றுறது. சரிங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மெக்னீசியம் கார்பனேட் சாம்பிள் டீகம்போசிஷன் ஆன் ஹீட்டிங். சரிங்களா, ஸோ அப்போ என்னது மெக்னீசியம் கார்பனேட்னா என்னம்மா ஃபார்முலா, கார்பனேட் அப்படின்னா படிச்சிருக்கோம், ஆக்சைடுனா ஓ இருக்கும், கார்பனேட்னா என்ன இருக்கும், CO3, MgCO3. என்ன ஆகுது, ஹீட் பண்ணுறாங்க, டீகம்போஸ் ஆனால் என்ன நடக்கும், மோஸ்ட்லி கார்பன் ஆக்சிஜன் இருக்கிறது மோஸ்ட்லி என்னவா ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு CO3லேருந்து CO2 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், MgO2, மெக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2. ஓகேவா, இது என்னது கெமிக்கல் ரியாக்ஷன். இது எப்படி நான் எழுதுனேன், எப்படி நீங்கள் சொன்னீங்க, பை நம்ம இதுவரை என்னது படிச்சிருக்கிற கெமிஸ்ட்ரி நாலேஜ்னால நம்ம சொல்கிறோம், ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறதுனால மறுபடியும் என்ன ஆகுது உங்களுக்கு, டீகம்போஸ் ஆகுது. சரிங்களா, டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கோமா இல்லைங்களா, அங்கே ஹீட் பண்ணால் என்ன ஆகும், CO2 வெளியே போகுமா இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி CO3லேருந்து என்ன வெளியே போயிருக்கு, இப்போ CO2 வெளியே போயிருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இதில் இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம், தெளிவாக படிச்சுட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். பேலன்ஸ்டு ரியாக்ஷனும் இதுதானே, பேலன்ஸ் பண்ணுற ரியாக்ஷனும் ஒன்று தான். சரிங்களா, வேறு எதுவும் பேலன்ஸ் பண்ண முடியுமா, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைங்களா. ஸோ எல்லாத்துலேயும் ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன இந்த ரியாக்ஷனில் 1,1,1. சரிங்களா, இப்போ சொல்லுங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கிராம். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு. இந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கிராம்.
கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஃபர்தரா இதோட மோல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாட் வில் பி த பர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 20 இருக்கு. 20ங்கிறது என்னதுமா? டோட்டல் வெயிட். சரிங்களா? இந்த 20ங்கிறது என்னது? டோட்டல் வெயிட். ஸோ இப்போ நான் எந்த மோல் கண்டுபிடிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மெக்னீசியம் ஆக்சைடோட மோல். சரிங்களா? மெக்னீசியம் ஆக்சைடு எவ்வளோ? N ஈக்குவல் டு கிவன் மாஸ் எவ்வளோ? 8 டிவைடட் பை மெக்னீசியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 24 16 எவ்வளோ வருப்பா? 40. இதை எப்படி எழுதலாம்? 1/5 எழுதியாச்சா? மெக்னீசியம் கார்பனேட்டோட டோட்டல் வெயிட் என்ன? ஸோ இப்போ இந்த மோல் வந்து என்னது? இங்கே எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. N/A என்னமா? N/A என்ன? 1. அப்போ N/B என்னது? 1. அப்போ இந்த மோலை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? N மெக்னீசியம் கார்பனேட்டோட மோலை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம்? மெக்னீசியம் ஆக்சைடு டிவைட் பை கீழே என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன மோல் கண்டுபிடிக்கிறீங்களோ அது எந்த மோலுக்கு ஈக்குவலாக இருக்கு? மெக்னீசியம் கார்பனேட் மோலுக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ நான் இப்போ வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ அப்படின்னா இந்த வெயிட் கிடையாது, இது வந்து என்னது? கொடுத்துருக்கிறது. சரிங்களா? வெயிட் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? 74. மோல் 1/4 இன்ட்டு 84. ஓகேங்களா? மோல் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகேவா? அதாவது N ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்ன வருமா மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு? 84. ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்? 84 இருக்கு. அப்போ 84 இன்ட்டு என்ன வரும்? N. ஸோ அப்போ 84 இன்ட்டு N தான் என்னது? கிவன் மாஸ். கிவன் மாஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லுங்க, இப்போ என்ன வரும்? 84 டிவைடட் பை இந்த வேல்யூ என்ன வரும்? 1/5 இன்ட்டு 84 வேல்யூ என்ன வருது? 16.8 கிராம். ஓகேங்களா? இந்த 16.8 கிராம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? பியூர். இந்த காம்பவுண்ட் தான் என்னது? பியூர் வெயிட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பியூர் வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுல? 20 கிராம் எடுத்திருக்கு இல்லைங்களா? அதில் எவ்வளோ வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம்? பியூர் வெயிட் 16.8 கிராம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி போடுங்க. ஃபார்முலா என்னதுமா? பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் பியூர் காம்பவுண்ட். எவ்வளோ வெயிட் ஆஃப் பியூர் காம்பவுண்ட்? 16.8 டோட்டல் வெயிட் இன்ட்டு 100. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. என்ன வேல்யூ வருது? என்ன வெயிட் வருது? என்ன பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி ஈக்குவல் டு 84%. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இம்பியூரிட்டி என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொஸ்டின் என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் இம்பியூரிட்டி என்னது? ரிவர்ஸ் என்ன வரும்? 16%. அதுவும் எழுதிக்கோங்க. சால்வ் பண்ண முடியுதுங்களா? இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னதுமா? டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் மாலிகுலர் மாஸ் கிடையாது, அவங்க ரியாக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்கிற மாஸ். ஓகேவா? டோட்டலா ஸ்டார்டிங்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க? 20 கிராம். சரிங்களா? அவங்க ரியாக்ஷன்ல கண்டுபிடிச்சது. நமக்கு ஆக்சுவலா பியூர் வெயிட் என்னவா வரணும்? 16.8 கிராமா வரணும். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே தானே? எல்லாம் எழுதிட்டீங்களா? இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். 8.7 கிராம் ஆஃப் MnO2 on reaction with HCl gives 0.224 liter of Cl2 at STP.
ஃபைண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடு எதோட ரியாக்ட் ஆகுதுப்பா, HCl ஓட ரியாக்ட் ஆகுது. எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது கரெக்டா பை கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, என்ன இருக்கும், ஒரு பொருள் என்ன கிடைக்கும், ஸோ ஒரு பொருள் என்னது, வாட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, HCl gives Cl2. இங்கே லிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளூக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ குளோரின் என்னவா வெளியே போகும், கேஸா போனா அதோட நேச்சர் என்னது, எப்படி இருக்கும், Cl2. ஓகேவா, ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. மீதி என்ன ரிமைனிங் என்ன இருக்கு, MnO மட்டும் இருக்குமா, வேற ஏதாவது இருக்குமா, MnO மட்டும் இருக்குமாமா, Mn+2 இது என்ன, Mn+4 ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? சரிங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் என்னது மேங்கனீஸ்க்கு, இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுமா, +4. அப்ப என்னமா ஆகும் மேக்ஸிமம், MnCl2. இங்க +4 இருந்து அங்க என்ன மாறிடுச்சு, +2 Mn+2 Cl2 மைனஸ். ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் என்னது, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரியாக்ஷன். இப்போ என்னது, இதை பேலன்ஸ் பண்ணும். பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னம்மா அரிசக்தி, ஒன்றும் புரியலைங்களா? என்ன சார் மேங்கனீஸ் நீங்க HCl நீங்க கடைசியில் MnCl2ன்னு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. கெமிஸ்ட்ரி இஸ் அ மைஸ்ட்ரி. என்னதுமா, மைஸ்ட்ரி த்ரில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டியான சப்ஜெக்ட் எது, மேக்ஸா, பயாலஜியா? நீங்களாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல அப்படி தான் சொல்லுவீங்க. இதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4மா, இங்க என்ன வரும் 4HCl, அதே மாதிரி இங்க 2H2O, இங்க என்ன கிடைக்கும் 2H2O. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதுல கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னது, நம்ம கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். சரிங்களா? குளோரின் எவ்வளவு இருக்கு, 0.224 லிட்டர். வேற என்ன நமக்கே தெரியும், மேங்கனீஸ் ஆக்சைடு வெயிட் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, எவ்வளவு மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் வெயிட் மேங்கனீஸ் ஆக்சைடு எவ்வளவு வரும், 55 + 77 87. சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்க இந்த மோல் இங்க என்ன எடுத்துக்கிறோம், இந்த மோல் எதோட ஈக்குவலைஸ் பண்ணலாம், மேங்கனீஸ் ஆக்சைடு ஈக்குவலைஸ் பண்ணலாமா இல்லையா? ஸோ இந்த மோல் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. என்ன வரும், 0.224 டிவைடட் பை 22.4. n ஈக்குவல் டு இதானே, n வேல்யூ என்ன குயிக்கா சொல்லுங்க. இது ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது எத்தனை மடங்குமா இருக்கு, 100 மடங்கு இருக்கா இல்லையா? மேல ஒரு மடங்கு, கீழே இருக்கிறது 100 மடங்கு. அப்ப என்ன வரும், 1/100. அப்படியே எடுத்துக்கோங்க, 1/100 எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ மேங்கனீஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? மற்றதெல்லாம் எனக்கு என்னது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் பியூரிட்டி ஆஃப் மேங்கனீஸ் ஆக்சைடு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க டோட்டலாக என்னது 8.7 கிராம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ரியாக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் மேங்கனீஸ் ஆக்சைடு கண்டுபிடிக்கணும். அதை நான் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், மோல்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கு, இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ நம்ம என்ன அங்கே கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதானே இதோட மோல்ஸ். அப்போ மோல்ஸ் என்ன வரும், n ஈக்குவல் டு மேங்கனீஸ் டை ஆக்சைடும் மோல்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஆக்சைடு ஈக்குவல் டு 1/100. 1/100 வந்துருச்சு. இப்போ ஃபர்தரா வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட்டுக்கானது என்னதுமா, மோல்ஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்னது, இப்போதான் கண்டுபிடிச்சோம், என்னது 87. மோல்ஸ் என்ன 1/100 இன்ட்டு எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 87 டிவைடட் பை 100. எனக்கு என்ன கிடைக்கும்,
0.87 கிராம் கிடைச்சிருக்கா இல்லையா? 0.87 கிராம்ங்கிறது என்ன கிராம், என்ன வெயிட்? பியூர் வெயிட். 0.87ங்கிறது என்னது? பியூர் வெயிட். இப்போ பியூர் வெயிட் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? டோட்டல் மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8.7. அப்ப 0.87 டிவைடட் பை அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. So percentage of purity equal to 0.87 divided by 8.7 into 100. எவ்வளவு பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி என்ன வருதுமா? 10%. கொஸ்டின் நல்லா வாசிங்க. இப்போ நம்ம என்னதான் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி எத்தனை பர்சன்டேஜ்மா? என்ன ஆன்சரு? ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் இம்பியூர் காம்பவுண்ட்? அடுத்த கொஸ்டின் என்னது இதுலயே? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் இம்பியூர் காம்பவுண்ட்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க. நான் மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன் சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். இதே கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டின் எழுதிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். இம்பியூர் காம்பவுண்டோட வெயிட் எவ்வளோ? ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு 2 மாடல் தான். அடுத்தது சீக்வன்ஸ் ரியாக்ஷன் சரிங்களா? ஒரு சீக்வன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இதுவும் என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டோக்கியோமெட்ரி தான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா, அது செகண்ட் ரியாக்ஷனோட ரியாக்டண்டா இருக்கும் சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னன்னு புரிஞ்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க, குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் மைண்ட் கால்குலேஷன் தான் சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சல்ஃபர் என்னதுமா? பியூர் ஸ்டேட்ல என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம். இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது படிச்சிருக்கீங்களா? என்ன இருக்கும்? S8 சரிங்களா? பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்துருக்காங்க? இதெல்லாம் ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே என்ன இருக்கு? ஸ்டார்டிங் செகண்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு? இது ஒரு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு? சல்ஃபரையும் ஆக்சிஜனையும் ஹீட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடு ரெண்டாவது ரியாக்ஷன்ல என்னவா இருக்குது? ரியாக்டண்டா இருக்கு. அது என்னது? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ப்ராடக்டா இருக்கு. அப்ப ஒரு சீக்வன்ஸ்ல வருதா? இந்த ரியாக்ஷன் வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 2 moles of sulfur ஓகேவா? சல்ஃபர் வில் ப்ரொடியூஸ் how much moles of SO3? என்ன கொஸ்டின் கேக்குறாங்கம்மா? இங்க கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க? இந்த ஆன்சர் கேக்குறாங்க. ஓகேவா இல்லையா? கொஸ்டின் புரியுதா? இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இங்க 2 moles கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ எனக்கு இங்க 2 moles அப்படின்னா இங்க எத்தனை மோல்ஸ் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வச்சு கவலைப்படாதீங்க. இங்க நான் 1 மோல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எத்தனை மோல்ல SO2 கிடைக்கும்? 8 × 2 எனக்கு என்ன மோல் கிடைக்கும்? 16 மோல் கிடைக்குமா இல்லையா? இங்க 16 மோல் எடுத்துட்டேனா சரிங்களா? இங்க 16 மோல் எடுத்துட்டேனா ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன ரியாக்டன்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கோ அதான் எனக்கு என்னது? செகண்ட் ரியாக்ஷன்ல எனக்கு என்னதுமா? ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் 16 மோல்னா ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 32. எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கும் என்னதான் ஆன்சரு? 16 மோல்ஸ் தான் ஆன்சர். புரியுதா? இது சீக்வென்டியல் ரியாக்ஷன் சரிங்களா? ஷார்ட்கட் தான். இங்க SO2 என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மோல்ஸ் தான் என்ன கிடைக்கும்? SO3 கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் இதுவரைக்கும் கொஸ்டின்ல கேட்டதில்லை, நீட்ல கேட்டதில்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாதியார் ரோடு போட்டாங்கன்னா இந்த கோடு போட்டால் நீங்கள் என்ன பண்ணும்? ரோடு பண்ணும். நீங்களே என்னது சார் நீங்களே ரோடு போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த பாதையில் பயணிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குப்பா, நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? திங்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்க மாட்டேங்கிறோம். அடுத்த கான்செப்ட் பர்சன்டேஜ் ஈல்ட் ஆர்
பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு இதை கண்டுபிடிக்கிறது, தியரட்டிக்கலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? தியரட்டிக்கலாக நம்ம கால்குலேஷன் மூலிமா கண்டுபிடிக்கிறது, ஆனால் என்னது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஈல்டு, பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கம்மா? 12 gram of H2 on reaction with N2 produced 3 moles of ammonia. Find percentage yield. சரிங்களா? இங்க என்ன கொடுத்துட்டாங்க? 3 moles. இது என்ன வேல்யூ ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். பிராக்டிகலா தியரட்டிக்கலா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? அப்ப இது என்ன வேல்யூ? பிராக்டிகல் வேல்யூ. பிராக்டிகலா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பிராக்டிகலா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குமா? 3 moles. இப்போ நான் தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்கலாமா? இந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் வேல்யூ வச்சு தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்கலாமா? என்னம்மா கல்கி, தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்க முடியுமா? என்னது இது? என்னது? ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல். எத்தனை டைம் அம்மோனியா தயாரிக்கிறது? NH3 என்ன வரும்? N2 3H2. இங்கே என்ன வரும்? 2NH3. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 12 gram ஆஃப் H2 கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸ் எவ்வளோ? N = 12 டிவைடட் பை என்ன வரும்? 2 தானே வரும். ஈக்குவல் டு N = என்ன வரும்? 6. ஸோ ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? NH2 டிவைடட் பை என்னமா? 3 ஈக்குவல் டு எதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம்? N2 ப்ரொடியூஸ்டு 3 moles ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியாவோட மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? NH3 டிவைடட் பை என்ன வரும்? 2 வரும். ஸோ இங்கே மோல்ஸ் என்ன வரும்? 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு NH3 டிவைடட் பை 2. இப்போ என்ன வரும் சொல்லுங்க? n வேல்யூ என்னமா வருது? ஸோ இந்த வேல்யூ என்னது? இங்கே வந்துச்சுன்னா 12/3 ஈக்குவல் டு NH3. இந்த n என்னது? மோல்ஸ் ஆஃப் அமோனியா. ஸோ அப்போ என்ன மோல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு? மோல்ஸ் ஆஃப் அமோனியா என்ன கிடைச்சிருக்கு? 4. இந்த 4ங்கிறது என்னது ஆக்சுவலா? ஸோ இந்த வேல்யூ தான் என்னது? தியரிட்டிக்கல் வேல்யூ. தியரிட்டிக்கல் மோல்ஸ் எவ்வளோ? 4. ஆக்சுவல் மோல் எவ்வளோ? கொஸ்டின்ல கொடுத்தது 4. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி, பர்சன்டேஜ் ஆஃப் ஈல்டு ஆர் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்ன வரும்? பிராக்டிக்கல் டிவைடட் பை தியரிட்டிக்கல் இன்ட்டு 100. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3/4. சுருக்கணுமா என்ன வருமா? அதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் அடுத்த மாதத்தில் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்கன்னு. இப்போ சொல்லுங்க. 75%. புரியுதா? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? ஈஸியா கஷ்டமா? ஓகே. ஸோ இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். என்னென்ன? பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி வேற, எஃபிஷியன்சி வேற. நல்லா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எஃபிஷியன்சிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லணும்? ஈல்டு, எஃபிஷியன்சி ரெண்டும் என்னது? டிஃப்ரெண்ட். ஈல்டு எஃபிஷியன்சி ஒன்று, பியூரிட்டி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இதுவரை என்ன படிச்சுட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதுமானது, முன்னாடி படிச்சது எல்லாமே. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோக்கியோமெட்ரியில். when information about 2 or more reactant, ஓகேவா? ரியாக்டன்ட் இல்லைன்னா ப்ராடக்ட் ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன நமக்கு ஸ்டோக்கியோமெட்ரிக்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் லிமிட்டிங் ரியேஜன். டு ஃபைண்ட் லிமிட்டிங் ரியேஜன். ஸோ அப்போ லிமிட்டிங் ரியேஜனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டிங் ரியேஜன் இஸ் தட் ரியேஜன் விச் இஸ் கன்சியூம்டு ஃபர்ஸ்ட் இன் த ரியாக்ஷன். ரெண்டு இருக்கு. இங்கே வந்து எனக்கு எத்தனை இருக்குதுமா? 100 மோல் நான் என்ன எடுத்திருக்கிறேன்? ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இங்கே 10 மோல்ஸ் என்ன எடுத்திருக்கேன்? ஆக்சிஜன் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ரியாக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது? சம் ப்ராடக்ட் எவ்வளோ மோல் கிடைக்குது. ஸோ எனக்கு இங்கே எத்தனை பங்கு இருக்கு? 10:1. ஸோ இது ஒன்றுக்கே என்ன ஆயிரும்? ஒரு பங்குக்கு என்ன ஆயிரும்? ஒரு பங்கு ஈக்குவலைஸ் ஆயிரும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னது? எக்ஸஸா இருக்கு. ஸோ அப்போ எதை வந்து லிமிட் பண்ணுது? எதை வந்து டிசைட் பண்ணுது? எது கம்மியா இருக்கோ அதை வந்து டிசைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? எது லிமிட்டிங் ரியேஜன், எது எக்ஸஸ் ரியேஜன் சொல்லலாம். இதில் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எது லிமிட்டிங் ரியேஜன்? ஆக்சிஜன் இஸ் லிமிட்டிங் ரியேஜன். எக்ஸஸ் எது? ஹைட்ரஜன் இஸ் எக்ஸஸ் ரியேஜன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
எப்படி சார் லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா how to find limiting reagent சரிங்களா என்ன பண்ணனும்னா if that reagent is limiting reagent அதோட moles divided by stoichiometric ratio is minimum சரிங்களா அப்ப நமக்கு 2 3 கண்டுபிடிக்கலாமா இல்லையா ஒரு ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் Na இருக்கு divided by அதோட stoichiometric coefficient equal to Nb இருக்கு அதோட stoichiometric coefficient இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சு போலாமா இல்லையா சோ இதுல எது வந்து லிமிட்டிங் ரியாஜென்ட் இப்போ ஏங்கிறது இருக்கு பிங்கிறது இருக்கு இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க இதுல moles divided by stoichiometric coefficient இதோட வேல்யூ என்னவா இருக்கணும் எது மினிமமா இருக்கோ அது என்னவா இருக்கும் லிமிட்டிங் ரியாஜென்ட்டா இருக்கும் அதான் சொல்ல வராங்க சரிங்களா சோ இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா moles divided by stoichiometric coefficient இருக்கு இல்லீங்களா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க per stoichiometry அதுக்கு பேர் என்னது per stoichiometry சோ இதுவரை நம்ம படிச்சிட்டு இருந்தது தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இதே வேலையை தான் பண்ண போறோம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க இந்த வேல்யூ இருக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு இதுல எது சின்ன வேல்யூவோ அதான் என்னது லிமிட்டிங் ரீஜன் புரியுதா தேவதர்ஷினி சோ ஓகேவா சோ இப்போ இத பேஸ் பண்ணி क्वेश्चंस ஃபைண்ட் LR and ER இதா क्वेश्चन சரிங்களா இப்போ சிம்பிள் இப்போ என்னது 10 கிராம் கொடுத்துட்டாங்க சரிங்களா 32 கிராம் என்ன கொடுத்திருக்காங்க ஆக்ஸிஜன் கொடுத்திருக்காங்க சோ இப்போ நான் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா moles கண்டுபிடிக்கணும் moles என்னது given weight divided by molar weight என்ன கிடைக்கும் எனக்கு moles 5 சோ அடுத்து இது என்னது ஜஸ்ட் நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் n கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்த வேல்யூ என்னது NH2 divided by per stoichiometry கண்டுபிடிக்கணும் சோ என்ன வருங்க 2 சோ அப்ப இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 5/2 சோ இங்க என்ன இருக்கு ஆக்ஸிஜனுக்கு இப்போ என்ன ஆக்ஸிஜனுக்கு என்ன கிடைக்கும் NO2 equal to என்ன வரும் 32 divided by 32 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் N equal to 1 சரிங்களா இப்போ அடுத்து என்னது per stoichiometry கண்டுபிடிக்கணும் per stoichiometry என்னது moles divided by stoichiometric coefficient அப்ப என்ன வரும் per stoichiometry 1 divided by 1 அப்ப என்ன வரும் 1 இந்த ரெண்டு வேல்யூ செக் பண்ணுங்க இதுல எந்த வேல்யூ சின்னது எந்த வேல்யூ பெருசு 5/2 பெருசா ஓகே இது ஃபைனல் என்ன வந்துரும் 2.5 இங்க என்ன வந்துரும் 1 சரிங்களா அப்ப எந்த வேல்யூ சின்னதுமா 1 அப்ப எது இதுல எது வந்து லிமிட்டிங் ரியாஜென்ட் சோ ஆக்ஸிஜன் வந்து என்னது சோ எழுதிக்கோங்க LR equal to ஆக்ஸிஜன் எக்ஸஸ் என்ன வரும் ER equal to ஹைட்ரஜன் செகண்ட் क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோங்க செகண்ட் क्वेश्चनல மோல் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் என்ன வரும் NH2 இதோட மோல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் என்ன கொடுத்திருக்காங்க 10 கிராம் டிவைடட் பை என்னமா 2 வா ஹைட்ரஜன் மோலார் மாஸ் என்னது 2 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 5 இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் NH2 divided by stoichiometric coefficient என்ன வேல்யூ சோ 5/2 ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு இது என்ன வரும் ஃபைனலா 2.5 வரும் அடுத்து இங்க என்ன இருக்கு ஆக்ஸிஜன் 128 கிராம் சோ அப்ப என்ன வரும் NO2 equal to என்ன வரும் 128 divided by 32 equal to 4 so per stoichiometry என்ன வரும் NO2 divided by stoichiometric coefficient என்ன வரும் 4 divided by என்ன வரும்பா 1 அப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 4 NO2 equal to 4 வருது இங்க என்ன வந்திருக்கு 2.5 வருது எந்த வேல்யூ மினிமம் 2.5 மினிமம் சோ அப்ப எது வந்து லிமிட்டிங் ரியாஜென்ட் H2 is limiting reagent excess reagent என்னதுமா O2 நல்லா கவனிச்சுக்கோங்க சார் இங்க வந்து கம்மியா இருக்கு சரிங்களா என்ன கம்மியா இருக்கு சோ இந்த வேல்யூ இத வச்சு டைரக்ட்டா சொல்லிர கூடாது இந்த ரெண்டு இது கவனிங்க எதுல ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் இங்க என்ன இருக்குதுமா 10 கிராம் இருக்கு இங்க என்ன இருக்கு 32 கிராம் இருக்கு சோ இந்த 10 கிராம் என்னவா சொல்றோம் எக்ஸஸ் இந்த இடத்துல 10 கிராம் என்னது எக்ஸஸ் 32 கிராம் இருக்கிற ஆக்ஸிஜன் லிமிட்டிங் இந்த இடத்துல மாறி இருக்கா இல்லீங்களா சோ நீங்க இந்த மாதிரி per stoichiometry கண்டுபிடிச்சா என்ன பண்ணனும் ஆன்சர் கொண்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான क्वेश्चन நீட்ல என்னது இதுவரையும் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல பட் இந்த வருஷம் என்னது எதிர்பார்க்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து find LR ER தம்பி கவனிங்க என்ன வரும்
இது கண்டுபிடிக்கணும், என்ன வரும்? மோல்ஸ் எவ்வளோ? ஸோ இது எல்லாமே கேஸீஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்? 2 டிவைடட் பை 22.4. இதுக்கும் என்ன தான் வரும்? 11.2 டிவைடட் பை 22.4. அப்போ என்ன வரும்? 1/2. 1/2 ரெண்டுக்குமே மோல்ஸ் ஒன்று தான். பர் ஸ்டோக்கியோமெட்ரி என்ன வரும்? 1/2 டிவைடட் பை என்ன வரும்? 3. இங்கே என்ன வரும்? ஈக்குவல் கூட தேவையில்லை, தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன வரும்? 1/2 டிவைடட் பை 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? இந்த 3 இங்கே போச்சுன்னா 1/6. இங்கே என்ன இருக்கும்? இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 1/2. 1/2 சின்னதா 1/6 சின்னதா? 1/6 தான் என்னது? சின்ன வேல்யூ. அப்போ லிமிட்டிங் ரியேஜன் என்னது? ஸோ லிமிட்டிங் ரியேஜன் வந்து என்னது? H2. எக்ஸஸ் ரியேஜன் என்னது? N2. அவ்வளோதான், ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஓகேவா? இதில் கவனிங்க, இதில் என்னது? 80 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்படின்னா என்ன மீனிங்கு? H2 plus O2 gives என்னதுமா? H2. பேலன்ஸ் பண்ணுங்க, என்ன வரும்? 2H2O 2H2. அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது? என்கிட்ட 8 கிராம். சரிங்களா? 8 டிவைடட் பை என்ன வரும்? 2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மோல்ஸு 4. இங்கே என்ன கிடைக்கும்? 32 டிவைடட் பை என்ன வரும்? 32 ஈக்குவல் டு 1. பர் ஸ்டோக்கியோமெட்ரி என்ன? 4/2. இங்கே என்ன வரும்? பர் ஸ்டோக்கியோமெட்ரி 1/1 ஈக்குவல் டு 1. இங்கே என்ன வரும்? 2. சரிங்களா? இங்கே வந்து 2:1. எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆக்சிஜன் வந்து என்னது? லிமிட்டிங் ரியேஜென்ட். இந்த கொஸ்டினோட கண்டினியூட்டிவா இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னதுமா? லிமிட்டிங் ரியேஜன் எது, எக்ஸஸ் ரியேஜன் எது? எல்லாரும் என்னது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? எல்லாரும் என்னது? ஆக்சிஜன். ER என்னது? ஹைட்ரஜன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மோல்ஸ் ஆஃப் ER லெஃப்ட். சரிங்களா? எவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆக்சுவலா எக்ஸஸ் ரியேஜன் எவ்வளோ இருக்கு? எக்ஸஸ் ரியேஜன். ஸோ அதோட மோல்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? நார்மலா மோல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? 4. ஓகேவா? NH2ஓட மோல்ஸ் 4. ஓகேவா? ஸோ இதில் 4ல இருந்து எவ்வளோ ஸ்டோக்கியோமெட்ரி இருக்கு? 2. 2 என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். எனக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளோ ER லெஃப்டா இருக்கு? சரிங்களா? எழுதிக்கோங்க, ER லெஃப்ட்னு எழுதிக்கோங்க. ER லெஃப்ட், அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. NH, சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், NH2 reactant equal to stoichiometric coefficient into per stoichiometry. Per stoichiometry. அப்போ ஸ்டோக்கியோமெட்ரி என்ன வரும்? 2 இன்ட்டு எவ்வளோ பர் ஸ்டோக்கியோமெட்ரி வந்திருக்கு இதுக்கு? இல்லை அதெல்லாம் தேவையில்லைம்மா, இந்த ஃபார்முலாலாம் தேவையே கிடையாது. NH2 டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? மோல்ஸ், ஸ்டார்டிங் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. இங்கே எவ்வளோ மோல் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2. சரிங்களா? 4 மைனஸ் எவ்வளோ ஸ்டோக்கியோமெட்ரி? சரிங்களா? என்ன வரும் எனக்கு மீதி? 2 வரும். எக்ஸஸ்க்கு என்ன வரும்? அதே தான். சரிங்களா? எக்ஸஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸஸ்ல எவ்வளோ இருக்கு? 1 மோல் இருக்கு. சரிங்களா? அப்போ 1 மோல் எவ்வளோ லெஃப்டா இருக்கும்? லிமிட்டிங் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக என்னவா மாறிடும்? கம்ப்ளீட்டாக யூஸ் ஆயிரும். அப்போ 0 தான். ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்துச்சுனாவே என்னதான் வரும் உங்களுக்கு? லெஃப்டா இருக்காது. எதுதான் லெஃப்டா இருக்கும்? எக்ஸஸ் மட்டும் தான் என்னது மீதி இருக்கும். எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும்? எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு? இங்கேயே இருக்கு ஆன்சர். என்னது? 2 மோல்ஸ் ஆஃப் H2O ஃபார்ம் ஆயிருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு கொஸ்டின் என்னது? ஹோம்ஒர்க் கொஸ்டின்.
40 பேஜ் கம்ப்ளீட்டட். ஹோம்ஒர்க்கு இதோட முடியுது.